தலைவா இந்த ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணதும் ஈரான் தான். அதாவது நான் வான்வெளி சிங்கம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அமெரிக்கா, அதை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமாக்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பறந்துகிட்டு இருக்கிறது வந்து F-18 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. இது ஒரு வகையான போர் விமானம், அமெரிக்காவோட ஒரு சிறந்த விமானம் தான் சொல்லப்படுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் அடிச்சு தும்சம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து திட்டவட்டமாக வந்து மறுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து ஈரான் மண்ணாடுங்க, அவன் சும்மா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து வழக்கம் போல மறுத்திருக்காங்க. இது மட்டும் கிடையாது, F-15 சொல்லக்கூடிய F-15 அந்த விமானத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து அடிச்சிருக்காங்க. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா மறுப்பு வந்து பாத்தீங்கன்னா தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வரிசையா வந்து பாத்தீங்கன்னா ஈரான் ஒவ்வொரு விமானமா அமெரிக்காவோட அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அரேபியா உலக நாடுகளுக்கே மிகப்பெரிய ஒரு அணுகுண்டை அவங்க தூக்கி போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுதி அரேபியா அரான்கோ வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். கச்சா எண்ணெய் ரேட்டே வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிற இடமே வந்து பாத்தீங்கன்னா அதுதான். எப்படின்னா இப்போ வந்து அரான்கோல தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சுற்றியிருப்பு ஆலயம் கச்சா எண்ணெய். அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறைச்சிருக்காங்களா. அதாவது வந்து ஆசியாவில் உள்ள நாடுகளுக்குலாம் வந்து நாங்கள் கச்சா எண்ணெய் கொடுக்கறத வந்து நாங்கள் குறைச்சிருக்கோம், சதவீதத்தை வந்து குறைச்சிருக்கோம். இனிமேல் வந்து நாங்கள் சப்ளை பண்ணுறதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரப்போகிறோம். ஏன்னா வந்து தாக்குதல் வந்து அந்த மாதிரி இருக்குங்க. அதாவது வந்து இப்போ ஹர்மோஸ் கடல் வழி தளத்தில் வந்து கப்பல் வரலான்னு சொல்லி அலோடு கொடுத்துருக்காங்க. ஆனால் கப்பல் வெறுமனை வந்துட்டு போனால் மட்டும் என்ன பிரயோஜனம்? கச்சா எண்ணெய் ஏற்றிட்டு வரணும்னா அந்த கச்சா எண்ணெய் ஏற்றக்கூடிய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் தாக்குதல்ன்றது நடத்திக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி கப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு போக தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுது நம்ம இந்தியா கப்பல்லாம். மற்றபடி அந்த அரான்கோ அந்த அப்புறம் கத்தாரில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் ஏற்றுமதி இடங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து அட்டாக் பண்ணுறதுனால இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகுது. இப்போ சப்ளையை வந்து நாங்கள் கம்மி பண்ணியிருக்கதா இப்போ சவுதி அரேபியா சொல்லியிருக்காங்க. இது நீடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக கச்சா எண்ணெய் ரேட்டு உயரும் அப்படின்னு தகவல் தெரியுது. அமெரிக்கா இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு ஒரு பேச்சுவார்த்தைகள் மூலியமாவே இந்த கச்சா எண்ணெய் பெட்ரோல் டீசலோட விலை ஏற இறங்கன்னு சொல்லி மோதிக்கிட்டு இருக்குங்க. இது என்னன்றதை பார்த்துருவோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு வீடியோ இங்க பார்க்கும் போது இந்தியா குஜராத் துறைமுகத்தை வந்து ஒரு 2 கப்பல் வந்து பாத்தீங்கன்னா வந்து சேர்ந்திருக்கும். ஒன்னு ஜாக் வெசன்ட், இன்னொன்று வந்து பின்கேஸ் அப்படின்ற ஒரு 2 கப்பல் வந்து பாத்தீங்கன்னா எல்பிஜி ஏற்றி ஹார்மோஸ் கடல் வெளித்தடத்தை விட்டு கிராஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த டயத்துல. இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த வித தொழில்நுட்பத்தையும் ஆப் பண்ணாம நேர்மையா வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 கப்பல்ன்றது இப்போ வந்திருக்குங்க. அந்த ஒரு வழியை கிராஸ் பண்ணி, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த கப்பல்கள் எல்லாமே வந்து தொழில்நுட்பத்தை ஆஃப் பண்ணிட்டு அதோட சிக்னலை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தான் எல்லா கப்பல்களும் வந்திருக்கு. இப்போ இந்த 2 கப்பல் எந்த இதுவுமே பண்ணாம ஈரானோட பாதுகாப்பு மூலியமாவே வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 கப்பல் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று பின்னாடி ஒரு கப்பல் முன்னாடி போனா அது பின்னாடி இன்னொரு கப்பல் வந்து பாத்தீங்கன்னா வர மாதிரி பாதுகாப்பு காரணமா வந்து இந்த கப்பல் இப்போ வந்து இந்தியாவை ரீச் பண்ணிருக்கு. சரி, இது என்ன? இது டொனால்ட் ட்ரம்ப்பும் ஈரானோட பேச்சுவார்த்தைகள் மூலியமா எப்படி கச்சா எண்ணெய் ரேட் வந்து மாறி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாப்புல, ஒரு 48 மணி நேரம் டைம் கொடுக்குறேன் 2 நாள், அதுக்குள்ள நீ வந்து இது ஓப்பன் பண்ண நான் கிளியர் பண்றேன்னா நான் உடனே வந்து உன்னோட இந்த மின்சாரம் பிளான்ட் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, கச்சா எண்ணெய் ரேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு $113 வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு ஒரு பேர்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈரானும் வந்து பாத்தீங்கன்னா சவால் விட்டாங்க, நானும் அட்டாக் பண்ணுவேன்ப்பா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் மேல வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாச்சு. உலக நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் மண்டேல வந்து பாத்தீங்கன்னா கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாப்புல அவருன்னு கேட்டீங்கன்னா, சரி நான் ஒரு 5 நாள் வந்து சீஸ்ஃபயர் பண்ணிக்கிறேன், 5 நாள் வந்து போரை வந்து தள்ளி வைக்க போறேன், 5 நாள் வந்து நாங்கள் வந்து பேச போறோம், பேச்சுவார்த்தை நடத்த போறோம் அப்படின்ற மாதிரியா அமெரிக்கா வந்து அறிவிச்சாங்க. அதுக்கு ஈரான் வந்து பையன் என்ன சொன்னாங்க, இல்லப்பா இவன் வந்து இந்த கச்சா எண்ணெய் ரேட்டை வந்து குறைக்கிறதுக்காண்டி வந்து இந்த மாதிரி வேலையை பார்க்குறாப்புல, இதெல்லாம் வந்து எங்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை எதுவுமே வந்து நடக்கலை, இந்த நாடகம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல உடனே அமெரிக்கான சொன்னதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாச்சுங்க அவன் இது டாலரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து இந்த மாதிரி நாடகம் ஆடுறாங்கன்னு சொன்ன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4% வந்து இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து $104 ஒரு பேரலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிலையா வந்து கச்சா எண்ணெய் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பனேட்டா இவர் யாருன்னு தெரியுதா? நல்லா ஒத்து பாருங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவர் தாங்க அமெரிக்காவோட முன்னாள் CIA வேலை பார்த்தவர். சரி, இவர் என்னடா இப்ப எதுக்கட இவரை சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பின்லேடன் எல்லாருக்குமே கண்டிப்பா யாராலையும் மறக்க முடியாத ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா பின்லேடனை வந்து பாத்தீங்கன்னா தூக்குனாங்க, அமெரிக்கா வந்து தூக்குனாங்க. அந்த டீமுக்கு லீடரே வந்து பாத்தீங்கன்னா இவர் தான், தலைமை தாங்கினதே வந்து பாத்தீங்கன்னா இவர் தான். இப்ப இவர் வந்து அமெரிக்கா வந்து இப்ப வந்து குற்றத்தை தெரிவிச்சிருக்காரு. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஈரான் வந்து லேசான நாடுன்னு சொல்லி கை வச்சுட்டாப்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா லேசான நாடு கிடையாது, பவர்ஃபுல்லான நாடுன்னு சொல்லி ஈரான் வந்து காத்திக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்கா வந்து எந்தவித திட்டமிடுதல் எதுவுமே வந்து பிளான் எதுவுமே கரெக்டா போடாம டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல வந்து கை வச்சிருக்காரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். நாங்களும் வந்து டொனால்ட் ட்ரம்ப்ட நிறைய இதை சொன்னோம், நாங்க இந்த மாதிரி வந்து ஈரான் வந்து இருக்காங்க, இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத நாங்க சொன்னோம். ஆனா அதையும் கேட்காம ஈரான் மேல வந்து அமெரிக்கா வந்து கை வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியா இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு போர்க்குடியை தூக்கியிருக்காப்புல.
வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோவையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பாய் பாய். நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம். பாய்.